வணக்கம், நான் உங்கள் பவுல். இன்றைக்கி ஒயரிங் சுவிட்சு போர்டு ஏற்றுறது ப்ளஸ்ஸு கொஞ்சம் சுவிட்சு முறுக்கிறத பற்றி தான் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் பவுல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஏதாச்சும் டவுட்டாக இருந்தால். இந்த வீடியோ ஏற்கனவே சர்க்யூட் போர்டு அசம்பிள் பண்ணது கன்சீல் பண்ண வீடியோ தான் போட்டிருக்கேன். சர்க்யூட் போர்டு அசம்பிள் பண்ண வீடியோ தான் போட்டிருக்கேன். இப்போ சுவிட்சு போர்டு தான் ஏற்றி ஆகுது. இது ஒரு ரூமு. இந்த ரூமு என்ட்ரன்ஸ்லேயே சுவிட்சு போர்டு வச்சாச்சு ஒன்று. இது ஒரு ஹாலு. இது ரூமு என்ட்ரன்ஸில் சுவிட்சு போர்டு 2-வே சுவிட்சு. ஃபஸ்ட்டு டியூப் லைட்டுக்கு ஃபேனுக்கும் ப்ளஸ் இது எல்லாத்துக்கும் லைட்டிங் சுவிட்சு. இதுக்கு டம்மி வரலைன்னா டம்மி வந்தோம்னா டம்மி போட வேண்டியதான். இங்கே 2 சாக்கெட்டு. இது ஹீட்ரு சுவிட்சு. 2 சாக்கெட்டு. இந்த பாத்ரூம் ஒன்று அட்டாச் பாத்ரூம் இருக்குது, அது இங்கேயே வைக்க சொல்லிட்டாங்க சின்னதாக. 2 சாக்கெட் என்னத்துக்கு வச்சுக்கினா இங்கே டிவி ஒன்று வருது. கேபிளுக்கு பைப்பு விட்ருக்கோம், கீழே தரையில் போட்டிருக்கோம். அந்த பைப்பு வழியாக வந்துடும் கேபிள் ஒயரு. அதுக்காக இங்கே 2 ப்ளக்கு வச்சு கேபிளுக்கு பாயிண்ட் வச்சுருக்கோம். இப்போ மேலே ஏசிக்கு பாயிண்ட் அங்கே வச்சுருக்கோம். இது பாத்ரூமில் ஒரு லைட்டிங் பாயிண்ட். இதில் பல்கட் அடிக்க போகிறோம். மேலே ஹீட்ரு பாயிண்ட் இருக்குது. இது பெட் போர்டு. கீழேருந்து கரெக்டாக ஒரு 3 அடி வச்சா கரெக்டாக இருக்கும். இதில் 2-வே நம்ம கட்டில் வசத்துக்கு ஏற்ற மாரி இப்போ போர்டு சுவிட்சு வரிசைப்படுத்துறது நல்லது. இண்டிகேட்டர் ஒன்று போட்டிருக்கோம். இந்த ஒரு ரூமுக்கு ஒரு இண்டிகேட்டர் போட்டிருக்கோம். அதில் பிரேக்கர் ஏசி பிரேக்கர் பெட் போர்ட்லேயே போட்டிருக்கோம். வெளி பாயிண்ட்டு எல்லாமே அந்த போர்டில் வந்துடும். இந்த போர்டில் வெளி பாயிண்ட்டு ப்ளஸ் எல்லா பாயிண்ட்டும் 2-வே கண்ட்ரோல் மட்டும் அங்கே வரும் பெட் போர்டில். இது இன்னொரு ரூமு. இதுலேயும் ஒரு பாத்ரூம் இருக்குது. இதுலேயும் அதே மெத்தட் தான். 2 2-வே ப்ளஸ்ஸு டிவி இங்கே வைக்க போகிறாங்க. அதனால் 2-வே ப்ளஸ்ஸு ப்ளக் பாயிண்ட் எல்லாம் வச்சுருக்கோம். இதுலேயும் வெளி பாயிண்ட்டு அந்த கண்ட்ரோலில் வந்துடும். ஏன்னா சன்சைடில் போகிறது எமர்ஜென்சினா இங்கே போட்டு ரூம்லேருந்தே நம்ம பார்த்துக்கலாம். அதுக்காக பாட்டம் ஹோல்டர் போட்டிருக்கோம். இதில் கட்டில் இந்த சைடு போட்டனால ஃபஸ்ட்டு 2-வே 2 போட்டிருக்கோம். ப்ளஸ் ரெகுலேட்டர் கண்ட்ரோலில் பெட் போர்டில் தான் வரணும் கண்டிப்பாக. பெட் போர்டு வச்சா ஏசி கண்ட்ரோலும் பெட் போர்டில் வந்துடும். ஏசி கண்ட்ரோல் பிரேக்கர் டைப்பு இங்கே போட்டுட்டு மேலே வச்சுருக்கோம். இது பாத்ரூமு. இது ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட்டு ப்ளஸ்ஸு 3 டேப்பு வருது. ஹீட்ரு லைன் ஒரு பாத்ரூம் வச்சு ஒரு 3 பாத்ரூமுக்கு காமனாக மாற்றுறோம். இதில் ஏசி இதில் கிடையாது ஹீட்ரு பாயிண்ட்டு. ப்ளஸ்ஸு பாத்ரூமுக்கு 2 பாயிண்ட்டு ப்ளஸ் ஒரு பாயிண்ட் வச்சுருக்கோம். மற்றதெல்லாம் டம்மி போட்டாச்சு. அடிஷ்னலாக ப்ளக்கு போடணும் வேணாம், யூஸ் ஆகிறப்போ போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு டம்மி பண்ண சொல்லிட்டாங்க. இது கிச்சனுக்கு எதிர்த்து ஸ்டோர் ரூம் ஒன்று. இதில் ஒரு லைட்டிங் பாயிண்ட் வச்சுருக்கோம். இந்த கண்ட்ரோல் இங்கே கிச்சனில் தான் வரும். இது ப்ளஸ் 2 அடிஷ்னலாக ப்ளக் பாயிண்ட் கேட்டாங்க, அதனால் இந்த ஏரியாவில் வச்சுருக்கோம். இதில் ஒரு லைட்டு ஒரு ஸ்பாட் லைட்டு போட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு இந்த ஏரியாவை. ஆனால் ஸ்டோர் ரூமாக இருக்கிறதுனால ஸ்பாட் லைட்டு போட்ட இடத்துல சர்ஃபேஸ் ஃபிட்டிங் போட்டு ஓரத்தில் கபோர்டு அடித்தா கரெக்டாக இருக்கும். இது கிச்சன் என்ட்ரன்ஸ் போர்டு. இதில் ஃபேன் ரெகுலேட்டர் வைக்கல, வேணான்னு சொல்லிட்டாங்க. இதில் 16 ஆம்ஸ் சாக்கெட் வச்சுருக்கோம். இதில் ஒரு 3 ப்ளக்கு வந்துடும். 2 லோடு அதிகமாக உள்ள பவர் ப்ளக் 2 ப்ளஸ்ஸு 10 ஆம்ஸ் ப்ளக்கில் 1 வந்துடும். இப்போ 3 ப்ளக்கு கிச்சன் ஏரியா ஸ்டேஜில் வந்துடும். அடுப்பு இதுக்கிட்ட வந்துடும். இதுக்கு நேரம் கிச்சன் சிம்லிக்கு மேலே பாயிண்ட் வச்சுருக்கோம். கீழே சுவிட்சு வந்துடும். இது கேமராவுக்கு லைனு. அந்த மேலே பைப் லைன் வந்துருக்கு. கேமரா ஒயர் எல்லாமே அந்த லைனுக்கு வந்துடும். ப்ளஸ் கேமராவில் கண்ட்ரோல் எல்லாம் அங்கே வந்துடும். டிஸ்பிளே டிவியில் கிடைக்கும். அது இன்வெர்ட்டருக்கு வச்சுருக்கோம். இந்த மூலையில் உள்ளது இன்வெர்ட்டருக்கு வச்சுருக்கோம். இப்போ இந்த பாத்ரூம் ஒன்று, கிச்சனுக்கு ஆப்போசிட் ஒரு பாத்ரூம் ஒன்று இருக்குது. இதுலேயும் ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் வருது. அதோட என்ட்ரன்ஸ் இங்கே வந்துடும். இது நம்ம ஹீட்ரு பாயிண்ட் 2-வே சுவிட்ச் உள்ளாரையும் வெளியிலையும் போடுற மாரி 2-வே சுவிட்ச் இண்டிகேட்டர் கனெக்ஷனோடு வந்துடும். அது சுவிட்சு வரலன்னா அது வந்த பிறகு கனெக்ஷன் கொடுக்குறப்போ உங்களுக்கு டீட்டெயிலாக காட்டுறேன். இப்போ இந்த சுவிட்சு வந்துடும். இண்டிகேட்டர் போடுற மாரி 2-வே போட்டால் 2-வே 2 பாத்ரூம் போடுற மாரி, ஹீட்ரு போடுற மாரி. இது கிச்சனில் இன்னொரு சைடு லைட்டு வெளி லைட்டு போடுறது ப்ளஸ்ஸு ஒரு ப்ளக் பாயிண்ட் கொடுத்துருக்கோம். இது வெளியில் மோட்டருக்கு போகிற கனெக்ஷனை இழுத்து வச்சுருக்கோம். டைல்ஸ் ஒட்டி ஆகுது. இது அக்வா வாட்டருக்கு வச்சுருக்கோம் பாயிண்ட்டு.
அக்கு ஒயிட்ரு கீழே போடுற மாரியே இருக்கும் நம்ம பாயிண்ட்டு. மேலே சீலிங் ரோஸு ஆங்கிள் ஹோல்டர் எல்லாமே முறுக்கியாச்சு. சிம்மிலிக்கும் பைப் லைன் வச்சாச்சு. ஏன்னா ஃபுல்லாக டைல்ஸ் ஊட்டியிருக்காங்க. சிம்மிலிக்கு எல்லாத்தையும் அடிஷ்னலாக இப்போயே உடச்சி வச்சாச்சு ஃபுல்லாக. இது வந்து காமனாக உள்ள பாத்ரூம் ஒன்று. இங்கே ஹீட்ரு வச்சு தான் 3 பாத்ரூம் பிரிக்கிறோம். ஆனால் ஹீட்ரு சுவிட்ச் வந்து வெளியில் ஒன்று ப்ளஸ் உள்ளார உள்ள அது கண்ட்ரோல் பண்ணுற மாரி வச்சுருக்கோம். இங்கே ஒரு மோட்ரு பாயிண்ட் வருது. இங்கே வந்து ஒரு ப்ளக்கு வந்து கேட்டிருக்காங்க. ட்ரை வாஷு நம்ம ஜாமான் வைக்கிற மிஷினு வைக்கிற மாரி கேட்டிருக்காங்க பாயிண்ட்டு. இங்கே உள்ள லைட்டிங் பாயிண்ட்டுக்கு ஏற்ற மாரி நாங்கள் வச்சுருக்கோம் ஃபுல்லாக. ஷீட்டு அடிஷ்னலாக வச்சுருக்காங்க. அதுலேயும் பாயிண்ட்டு கேட்டிருக்காங்க. அதுக்காக போர்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வைக்கணும் நாங்கள். இப்போ வந்து ஜாமான்லாம் ஏற்கனவே சுவிட்செல்லாம் அசம்பிள் பண்ணி வச்சுருந்தோம். இப்போ அடிஷ்னலாக கொஞ்சம் ஜாமான் போட்டது வந்திருக்கு. இப்போ இது வந்து விமல் கம்பெனி வாட்டர் ப்ரூஃப் காலிங் பில்லில் பெஸ்ட்டாக இருக்கும் இது. ஏன்னா வாட்டர் ப்ரூஃப் காலிங் பில்லில் இது கொஞ்சம் சப்ளை வராமல் நல்லா வீணாக போகாமல் லாங் லைஃப் வருது இது. இந்த காலிங் பில்லு இது வெளியில் வைக்கிறதுக்காக ஒன்று ஃபினிஷிங்காகவும் இருக்குது. சைடில் ஓரிங் தான் கொடுத்துருக்காங்க. அப்படியே நம்ம பெண்டு மட்டும் திருப்பி விடணும். இதுக்கு ஜங்ஷன் பாக்ஸ் வச்சாலும் மறைஞ்சிடும். அதில் பெண்டு மட்டும் திருப்பி விட்டால் போதும். எல்இடி பாத்ரூம்னா 9 வாட்ஸ் எல்இடி வாங்கியிருக்கோம். ஒரு போர்டு அடிஷ்னலாக உடச்சி வைக்கிறதுக்காக 8க்கு 4 கன்சீல் போர்டு வாங்கியிருக்கோம் ஒன்று. இது வந்து காலிங் பில்லு டிங்டாங் காலிங் பில்லு வச்சா தான் கொஞ்சம் லாங் லைஃப் வரும். இது வந்து சர்வீஸ் கட்டுறதுக்காக ரீலு வாங்கி வச்சுருக்கோம். இது வந்து இண்டிகேட்ரு கொஞ்சம் சுவிட்சஸ் தான் குறைஞ்சிச்சு. சாக்கெட் டைப் ரெகுலேட்ரு சுவிட்ச் எல்லாம் குறைஞ்சது தான் வந்து நாங்கள் இப்போ வந்திருக்கு மெட்டீரியல் வந்திருக்கு. இது வந்து 3 வாட்ஸு எல்இடி. இது மாடம் போர்டுக்காக 3 வாட்ஸு எல்இடி போடுறோம். ஏன்னா பெரிய 9 வாட்ஸ்லாம் போட முடியாது. அதில் 3 வாட்ஸ் போட்டிருக்கோம். இது வந்து ஒரு போர்டு ஒன்று டம்மி பண்ணோம். அதுக்காக ஜிஎம் டம்மி வாங்கிட்டோம் 10க்கு 4. இது வந்து 10 மாடல் பிளேட்டு. குறைஞ்ச பிளேட் மட்டும் வந்திருக்கு. இப்போ இது வந்து 20 ஆம் சாக்கெட்டு, இண்டிகேட்ரு, சுவிட்சஸ் வந்திருக்கு. ப்ளஸ் இது வந்து 6 மாடல் பிளேட்டு. வுட்டில் வந்து இது 8க்கு 4. இப்போ டீ பிளேட்டு எல்லாமே வந்திருக்கு. இப்போ வந்து இது வந்து ஹாலில் உள்ள போர்டு. இதில் வந்து டிவி சுவிட்சஸ் வந்து அங்கே வரும். இதில் வந்து 2 பைப்பு வந்து ஒன்று கேபிள் ஒன்று வந்து கேமரா லைன் வந்துடும். இப்போ வந்து டிஸ்பிளே வந்து இந்த டிவியில் பார்த்துக்கலாம் நம்ம. ப்ளஸ் சாக்கெட் மட்டும் 4 வச்சுருக்கோம். டிவி, ஹோம் தேட்டரு, செட்டாப் பாக்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து சுவிட்சஸ் எல்லாம் இங்கே வந்துடும். இதுதான் எல்சிடி டிவி ப்ரோஷனு. இதுக்கிட்ட ஷோகேஸ் மாரி அடிச்சிட்டோன்னா நம்மளுக்கு வந்து அங்கே போய் சுவிட்சஸ் போட தேவையில்ல. தனியாக வந்து சுவிட்சஸ் போட்டுக்கலாம். ஸ்பாட் லைட் எல்லாமே முறுக்கியாச்சு. நான் அடுத்த பில்டிங் முறுக்கிறப்ப உங்களுக்கு டீட்டெயிலாக காட்டுறேன். இப்போ ஹாலில் வந்து 2 போர்டாக பிரிச்சுருக்கேன் லைட்டிங் பாயிண்ட்டு. இது ஒரு போர்டு. இதில் வந்து சாமி மாடம் வந்து அந்தாண்ட சைடு, சாமி ரூம் வந்து அந்தாண்ட இருக்கிறதுனால சாக்கெட் வந்து இந்த சைடில் வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு இந்த சைட்லேருந்து சுவிட்ச் ஆரம்பிச்சிருக்கோம். இதில் ஒரு லைட் பாயிண்ட் ஒன்று. சீரியல் ஏதாச்சும் லைட்டு கலர் லைட் போடணுன்னா அந்த சாக்கெட்லேருந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து வாசலில் உள்ள காலிங் பில்லு இப்போ முறுக்க போகிறோம். நம்ம வந்து காலிங் பில்லுக்கு தேவையான காலிங் பில்லு ஒயரு ப்ளஸ்ஸு பேஸ் வந்துட்டு இதில் வந்து பின்னாடி எந்த சைடு வேணுமோ கொடுத்துக்கலாம். நம்ம சுவிட்சு டைப்பு மாரி தான். இதில் முறுக்கியாச்சு. முறுக்கிட்டு நம்ம மார்க் பண்ணிக்க வேண்டியதான். நம்ம எவ்வளோ ஹைட்டில் வேணும் மார்க் பண்ணிக்க வேண்டியதான். மார்க் பண்ணிட்டு அந்த பின்னாடி இருக்க ஓரிங்கை டேமேஜ் பண்ணாமல் நம்ம ரிமூவ் பண்ணி அதை வச்சு யூஸ் பண்ணிக்க வேண்டியது. ஸ்க்ரூ போட்டுட்டு அவ்வளோ தான் முடிஞ்சிட்டு. இது காலிங் பில் அழகாக ஃபினிஷிங்காக மாட்டிடும். இது வீணாக லாங் லைஃப் வரும். இது வந்து 12 வாட்ஸ் பல்கெட்டு. நம்ம படிக்கட்டு ஏறுற இடத்துக்கிட்ட இந்த லைட் அடிக்கிறோம். நான் முன்னாடி ஷீட்டு போட்டுட்டாங்க. அதில் இப்போ படிக்கட்டு ஏரியாவில் மட்டும் அடிக்கிறோம். ஏன்னா பசங்க கை வச்சா டேமேஜ் ஆகாது. ப்ளஸ் தண்ணி பட்டாலும் டேமேஜ் ஆகுது. இதில் பேஸ்ட் நியூட்ரல் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. சைடில் ஸ்க்ரூ போட்டிருப்பாங்க. நல்லா ஃபினிஷிங்காக இருக்கும். இது ஏற்கனவே மாடிப்படி லைட்டுக்காக தூக்கி விட்ருக்கோம். இது வந்து 2 வே சுவிட்சு டைப் வரும்.
கீழே போட்டுட்டு மேலே ஆஃப் பண்ணுற மாரி. மேலே போகிறதுக்காக போர்டு எல்லாம் ஒயர் எல்லாம் மடக்கி உள்ளார போகுது. இதுக்கு பாயிண்ட்டுக்காக ஒயர் எடுத்து வச்சாச்சு. இது ஜாயிண்ட் அடிச்சுட்டு ப்ளஸ் இதை மார்க் பண்ணிவிட்டு இந்த மட்டத்தில் வச்சிட வேண்டியதான். ஏன்னா படிக்கட்டில் இதுமாரி பல்க் தான் வைக்கணும்னு நம்ம. ஏன்னா பசங்க தான் கையை வச்சா டேமேஜ் ஆகாமல் இருக்கணும், அவங்களுக்கும் சேஃப்டியாக இருக்கிறதுக்காக இப்போ இது பல்கெட் வைக்கிறது. ப்ளஸ் தண்ணி பட்டாலும் வீணாக போகாது, வாட்டர் ப்ரூஃபு. இதெல்லாம் மோல்டிங்கில் கொடுத்துருப்பாங்க. இப்போ ஸ்க்ரூ போட்டாச்சு, ட்ரில் போட்டாச்சு, ட்ரில் போட்டு கிரிப்பர் அடித்து ஸ்க்ரூ போட்டு முறுக்கியாச்சு. இப்போ ஃபினிஷிங்காக நல்லா ஸ்ட்ராங்காக அமைஞ்சிட்டு இப்போ இந்த மாடியில் ஷீட்டு போட்டு லைட்டு ஃபேன் பாயிண்ட் கேட்டிருக்காங்க. இப்போ எல்லா பாயிண்ட்டும் இதில் வந்து ஷீட்டு போடலன்னா இதில் ஒரு பல்கெட் அடித்து கம்ப்ளீட் ஆகிருக்கும் மாடிக்கும் இதுக்கும். இப்போ இதுலேருந்து மெயின் எடுத்துகிட்டு இதுக்கிட்ட என்ட்ரன்ஸ் 2வே வச்சுருப்போம். இது வந்து 2வே கீழே போட்டுட்டு மேலே ஆஃப் பண்ணுற மாரி 2வே. ஒயர் பத்தாததுனால ஒயர் மார்க்கிங் வச்சு போட்டிருக்கோம். இது வந்து பேஸ் நியூட்ரல் 2.5 எடுத்து வந்துருவோம். ப்ளஸ்ஸு பேஸு நியூட்ரலு, இப்போ ப்ளஸ்ஸு இன்வெர்ட்ரு ப்ளஸ் எர்த்து. அடுத்தது இந்த பாயிண்ட் ஒயர் போட்டிருக்கோமே அது உள்ள பேஸ் நியூட்ரல். நம்ம போர்டு வந்து அதில் வச்சுட்டு நம்ம கீழேருந்து போடுற மாதிரி இந்த தூணு பூசின பிறகு பூசின பிறகு அதில் வந்து நம்ம போர்டு செட் பண்ணிட வேண்டியதான். அதில் மேலே டீப் லைட்லாம் 2வே கனெக்ஷன் நம்ம கொடுத்துக்க வேண்டியதான். கீழேருந்து மேலே போடுற மாரி மேலேருந்து ஆஃப் பண்ணிக்கலாம், அதேமாரி 2வே கனெக்ஷன் கொடுத்துக்கலாம். இது வந்து நம்ம 2 பின் சாக்கெட்டு போட்டிருக்கோம். ப்ளஸ்ஸு அந்த சந்துக்குள்ள லைட் இது. இது வந்து ஹாலில் இன்னொரு போர்டு. இது வாசலில் 2வே டீப் லைட்டு போகிறது, வாசல் லைட்டு போகிறதுக்காக 2வே ஒன்று. ப்ளஸ் பெட்மில் கண்ட்ரோல் வந்துடும், ஒரு ரெகுலேட்டர் இதில் வந்துடும். இதில் சாக்கெட்டு கிடையாது. ஏற்கனவே சர்க்யூட் போர்டு அசம்பிள் பண்ண வீடியோ பார்த்துருக்கேன், அது லிங்கு கொடுக்க, அதில் போய் டீட்டெயிலாக பாருங்கள். இங்கே ஒரு லேப்டாப் தான் யூஸ் பண்ணுற மாதிரி அங்கே போர்டு கேட்டிருக்காங்க. பவர் பாயிண்ட் ஒன்று ப்ளஸ்ஸு சுவிட்சஸ் வரும். இது வந்து படிக்கட்டு ஏறுற என்ட்ரன்ஸில் உள்ள பாயிண்ட்டு. இந்த 2வே தான் மாடிப்படிக்கு போகிற 2வே. ப்ளஸ்ஸு அது அந்த போர்ட்டிகள் வாசல் இல்லாமல் ஒதுக்கி ஃபேன் பாக்ஸ் போட்டிருக்கோம். அந்த பாயிண்ட்டுக்குள்ளே ரெகுலேட்டர் அங்கே இருக்கும். இந்த வாசல் என்ட்ரன்ஸில் உள்ள போர்டு இது. வாசல் என்ட்ரன்ஸ் ஏறணுமா 2வே லைட்டு நிலைக்கு மேலே உள்ள லைட்டு எரியும். இந்த சுவிட்சஸ் வந்து ஹால்லையும் போடுற மாதிரி 2வே ப்ரௌசர் கொடுத்துருப்போம். ப்ளஸ் இதில் ஒரு ப்ளக் பாயிண்ட் கொடுத்துருக்கோம். வீட்டில் மேக்ஸிமம் ஃபுல்லாக டைல்ஸ் தான் ஒட்டியிருக்காங்க. ஃபுல்லாக இந்த காலிங் பெல் முறுக்கியிருக்கோம். அது பார்த்தீங்க, இந்த ஏரியா என்ட்ரன்ஸ்லாம் கிரில் கெட்டு போட போகிறாங்க, அதனால் காலிங் பெல் வெளியில் வச்சுருக்கோம் ஃபுல்லாக. இந்த மெயின் பாக்ஸ் மீட்டு பாக்ஸ் அடிக்கிற வீடியோ தான் உங்களுக்கு தெளிவாக போடுறேன் டீட்டெயிலாக. இந்த வாசமலை வந்து டைல்ஸ் ஓட்டுறதுனால மாறி போயிட்டு, முன்னாடி வாசமலை வேறு டிசைனில் சொன்னாங்க. இப்போ இந்த நான் 8க்கு 4 போர்டை உடச்சி எடுத்தாச்சு. இதில் தான் செட் பண்ண போகிறோம். இப்போ இது ஒதுங்கி வந்ததுனால நம்மளுக்கு இப்போ அந்த கட்டையை எடுக்கிற மாரி ஆகிட்டு, டைல்ஸ் வேறு ஓட்டுனதுனால ஒரு இன்ச்சு தள்ளி இந்தாண்ட சைடு வந்துட்டு, இப்போ இந்த இதில் ஸ்பாட் லைட் எல்லாமே முறுக்கியாச்சு ஃபுல்லாக. ஸ்பாட் லைட் இது வந்து டூம் லைட் ஒன்று வருது, டிசைன் லைட்டு. இப்போ வந்து இதில் வந்து பேஸ் நியூட்ரல் இன்வெர்ட்டர் கனெக்ஷனு. இது வந்து இன்வெர்ட்டர் கனெக்ஷன் 2வே ப்ளஸ் ரெகுலேட்டர் ஒரு டீப் லைட்டு கொடுத்தாச்சு. ஃபுல்லாக ரெகுலேட்டர் கொடுத்தாச்சு, மற்ற மெயின் கனெக்ஷன் எல்லாத்தையும் கொடுத்தாச்சு. இது பாயிண்ட் ஒயர் எல்லாத்தையும் கொடுத்தாச்சு, ரெகுலேட்டருக்கு ஜாயிண்ட் அடித்து கொடுத்தாச்சு. நான் அடுத்த தடவை போர்டு போடுறப்போ லூப்பிங் பண்ணி போடுற வீடியோ தெளிவாக போடுறேன். இந்த போர்டில் ப்ளக் இல்லாதனால எர்த்து நியூட்ரல்லாம் சுற்றி வச்சாச்சு. இப்போ மாடம் போர்டில் பேபி ஹோல்டர் போட்டு 3 வாட்ஸ் பல்ப் மாட்டியாச்சு. இந்த சைடு ஃபுல்லாக டைல்ஸ் ஒட்டி கவர் பண்ணிடுவாங்க. அப்போ மாடம் போர்டு ஷீட்டு வச்சு முறுக்கிட்டு அந்த அளவுக்கு ஷீட்டு வெட்டிட்டு 8க்கு 4 ஷீட்டு வாங்கி வெட்டிட்டு அதில் அழகாக வாசமலையில் ஃபினிஷிங்காக முறுக்கிட வேண்டியதான் நம்ம. இது வந்து ஃபஸ்ட்டு பாத்ரூமில் அட்டாச் பாத்ரூமு. இதில் 2 டேப்பு ஷவர் இருக்குது. பாயிண்ட் இங்கே இருக்கிறதுனால ஹீட்ரு அப்படியே 1.5 பைப்பு வழியாக கனெக்ஷன் வசு ப்ளஸ் ப்ளக் பாயிண்ட்டை விட்டுட்டு மேலே முறுக்கிட வேண்டியதான். இதில் வந்து ஷவர் இருக்கிறதுனால ஆங்கிள் ஹோல்டர் போட்டால் நம்மளுக்கு தண்ணி படும் ரொம்ப, அதனால் இதில் ஒரு பல்கெட் அடிக்கிறோம். ஏன்னா சின்னோண்டு பாத்ரூம் இது டைல்ஸ் இருக்கிறதுனால நம்ம டெல்லி மிஷினில் ஹேமர் வைக்காமல் நார்மல் ட்ரில் போட்டு ட்ரில் பண்ணி முறுக்கியாச்சு. இதில் இப்போ ஒர்க்கு அர்ஜெண்ட்டாக நடக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஒர்க் பண்ணுற வீடியோவை டீட்டெயிலாக எடுத்து போட முடியல.
நான் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கிறப்போ உங்களுக்கு டீட்டெயிலாக ஒன்று ஒன்றா முறுக்கிறப்பையும் ஒன்று ஒன்றா டீட்டெயிலாக போடுறேன். இன்னும் இந்த வீட்டுக்கு இன்னும் ஃபினிஷிங் ஒர்க் இன்னும் பண்ணல. அந்த வீடியோ இன்றைக்கி ஒர்க்கு முடிஞ்சிட்டு டைம் ஆகிட்டு மற்ற ஒர்க்கு பார்க்குறப்ப உங்களுக்கு தெளிவாக வீடியோ ஒன்று ஒன்றா போடுறேன். சர்வீஸ் கட்டுற ஒர்க்கை தான் நான் அடுத்த வீடியோவில் நான் போடுறேன். தெளிவாக எப்படி சர்வீஸ் கட்டலான்னு தெளிவாக போடுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நன்றி.